இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 10 மார்ச் 2026 செவ்வாய்க்கிழமையோட தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு வார் போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அதனால் அவங்க அந்த சிஎன்ஜி எல்பிஜி தயாரிக்கிற எண்ணெய் கிடங்குகள் அந்த ஒரு இதுவெல்லாம் அழித்ததால் இப்போது அதை திறக்கிறதுக்கு உற்பத்தி செய்கிறதுக்கான தடைகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போது இந்த சிலிண்டரோட உபயோகம் ரொம்ப டிமாண்ட் ஹை ஆகிருக்கு. சரியா? ஸோ டிமாண்ட் ஹை ஆகும்போது என்ன ஆயிருக்குன்னா, நமக்கு அது கமர்ஷியல் யூஸ் ஹோட்டல்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதோட டிமாண்ட் ஹை ஆகிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி அதோட தட்டுப்பாடும் நிலவுது இப்போது. சரியா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நிறைய இடத்துல நீங்கள் பெங்களூர்லாம் பார்த்தோன்னா நேற்றே நிறைய ரீல்ஸ்லாம் பெங்களூர்லாம் ஹோட்டல்ஸ் சாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதை பார்த்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. என்னென்னா இப்போ வீட்டு உபயோக சிலிண்டர் இருக்குது இல்லையா, வீட்டு உபயோக சிலிண்டர் நீங்கள் 21 டேஸாக இருந்தது. நீங்கள் ஒரு சிலிண்டர் நீங்கள் புக் பண்ணி வாங்கிட்டு இன்னொரு சிலிண்டர் நீங்கள் புக் பண்ணணுன்னா 21 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சரியா? இப்போ அதை 25 டேஸாக மாற்றிருக்காங்க. 25 டேஸாக மாற்றிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் அது ஆக்டிவேட் பண்ண முடியும், இன்னொரு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது என்ன இது ஆல்ரெடி பீகார், மகாராஷ்டிரா, பஞ்சாபில் கூட இந்த மாதிரி ஒரு சமையல் எரிவாயு பெட்ரோலுக்கான டீசலுக்கான தட்டுப்பாடு நிலவுதுன்னு நியூஸஸ் வருது. ஓகே, சரி, இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸில் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்காங்கன்னு. அடுத்து அப்படியே வந்தோம்னா உடன் ஃபுல் அரசியல் செய்திகளாக இருந்தது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேரளம்ன்ற பெயர் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, நம்ம கூட பார்த்துருந்தோம் இல்லையா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அது எப்படி உருவாச்சு அந்த மாநிலம், என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன மாதிரி ஆட்சிகள், என்ன மாதிரி ஆட்சியாளர்கள் என்னென்ன இது பண்ணாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கேரளம்னா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மலையாளத்தில் கேரானா தென்னை மரத்தையும், ஆலம்ன்றது நிலத்தையும் குறிக்கிறது. அதாவது தென்னை மரங்கள் நிறைந்த நிலம். சரியா? தென்னை மரங்களின் நிலம், அதுதான் கேரளம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது மாதிரி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எடிட்டோரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா நேற்று ஜெயிச்சது இல்லையா, சண்டே. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைம் வந்தால் சும்மா ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்கள், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை தேர்வு நோக்கில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம மோடி அவர்கள் ஆல்ரெடி பேசியிருக்காரு. ஏஐ ஆட்டோமேஷன்லாம் கற்றுக்கோங்க எல்லோரும், அதில் நிறைய கவர்மெண்ட் ஆகட்டும், ப்ரைவேட் ஆகட்டும், எல்லோரும் அதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு முக்கியமாக ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தார். என்னென்னா, கேர் எக்கானமி எனப்படும் முதியோர்களை கவனிக்கும் பணிகளை மேற்கொண்டு பணம் ஈட்டும் முறை குறித்து பிரதமர் மோடி பேசியிருக்காரு. சரியா? ஸோ இந்த கேர் எக்கானமி அப்படின்னா என்னென்னா, இப்போது எக்கானமியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆரஞ்சு எக்கானமினா இந்த டெக்னாலஜி பற்றி பேசுகிறது இல்லையா, அந்த மாதிரி ஒயிட் எக்கானமி, பிளாக் எக்கானமி, ப்ரௌன் எக்கானமின்னு சொல்லிட்டு ஒரு 9 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுள் கூட பண்ணி பாருங்கள். இப்போது அதை தவிர கேர் எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடிய முதியோர்கள், பெரியவங்களை கவனிக்கும் பணிகளை மேற்கொள்கிற அதுக்கு பேர் கேர் எக்கானமி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை ஒரு நர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு கேர்டேக்கர் மாதிரி. சரியா? ஸோ அந்த கேர்டேக்கர் கூட நம்ம ஒரு பயிற்சி பெற்று அதை ஒரு வேலையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏன்னா இந்தியாவில் தான் எடுத்த சர்வேல இந்த முதியவர்கள் பாப்புலேஷன் சொல்லுவோம்ல, ஓல்டேஜ் பீப்புளோட பாப்புலேஷன் அதிகமாக போகுது. சரியா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புதிய பயிற்சி முறைகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ அடுத்து வந்தோன்னா நாளைக்கு 10th எக்ஸாம், 10th பப்ளிக் எக்ஸாம். ஓகே, ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் அப்படியே வந்தோன்னா, ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான். அமெரிக்கா தற்காலிகமாக டெம்பரரி தான் நாங்கள் இந்தியாக்கிட்ட, ரஷ்யாக்கிட்ட நீங்கள் என்ன வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேற்று நாடாளுமன்றம் கூடிச்சு. ஸோ வழக்கம் போல் அமளிகள், போராட்டங்கள் தான். அதே மாதிரி இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்திய துறைமுகங்களில் 3 ஈரான் கப்பல்களை நிறுத்த அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஆல்ரெடி கேரளாவில் வந்து ஒரு ஐஎன்எஸ் லவான் சாரி ஐரிஸ் லவான் அப்படின்ற ஒரு கப்பலை வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ கொச்சி துறைமுகத்தில் அதே மாதிரி ஒரு இன்னொரு 2 கப்பல்கள் சரியா, அது பேர் பார்த்திங்கன்னா ஐரிஸ் புஷர். அது வந்து இலங்கை திருகோணமலை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அது இன்ஜின் கோளாறு காரணமாக அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஐரிஸ் டெனா அப்படின்ற ஒரு கப்பல் வந்து மூழ்கடிக்கப்பட்டது அமெரிக்கா தாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இவங்களையாச்சும் நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பேக்கில் இங்கே நிறுத்த அனுமதி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது ஜங்ஸ்டிங் நம்ம பார்க்குறோம் ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ் லெவலில். அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ கடைசியாக ஒன்று இருந்துச்சு, ஈரானின் புதிய தலைமை மத குருவாக கமேனி மகன் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த இறந்து போனோம் இல்லையா அல் கமேனி, அவருடைய மகனான மோஜ்தபா கமேனி அவர் தான் வந்து சுப்ரீம் லீடராக செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ இவர் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, பார்க்கலாம் இவங்க போகிற நிறுத்துவாங்களா என்ன ஏதுன்னு. ஸோ அவ்வளோதான் எனக்கு இன்னும் முக்கியமான செய்திகள். கடைசியில் இந்த விநியோகம் அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் இங்கேயும். நம்ம நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.